உலகோர் உன்னை பகைத்தாலும் உண்மையாய் அன்பு கூறுவாயா? உற்றார் உன்னை வெறுத்தாலும் ஊழியம் செய்ய வருவாயா? ஊழியம் செய்ய வருவாயா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? உலகோர் உன்னை வெறுத்தாலும் உற்றார் உன்னை தள்ளிவிட்டாலும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வாயா என்று கேட்டபோது பவுல் என்ன சொல்லியிருப்பான்? அந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாயிருக்கவில்லை. நான் சொன்னேன், பீகார் இஸ் நாட் எ ஈஸி பிளேஸ். ஒரு நாள் ஒரு சம்மர்ல ஒரு கிராமத்திலும் இயேசுங்கிற பேரே தெரியாதுங்கிறதுனால நான் ஒருத்தன் தான் பல 100 மைல்களுக்கு ஒரே ஊழியக்காரனா தேவனால் அனுப்பப்பட்டேங்கிற உணர்வு வந்ததுனால ஒரு சைக்கிள் நிறைய லிட்ரேச்சரை ஏத்திக்கிட்டு நான் அந்த லிட்ரேச்சர் ஏத்தி அதில் உட்காரும் போது சைக்கிள் முன்னால தூக்குது. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் மணி லிட்ரேச்சர். இந்த சன் வாஸ் 44 degrees. அவ்வளோ இதுல ரோடு இல்லாதனால வயல் வரப்பிலேயே நான் சைக்கிளை மிதிச்சு தள்ளி கொண்டு போகும்போது எனக்கு பயங்கர தாகம். கிராமமா போகணும்ட்டு போயிருக்கேன். கொஞ்ச நேரத்துல பயங்கர தாகத்தினால என் நாக்கெல்லாம் வறண்டு போய் மயக்கம் வர்ற மாதிரி இருந்த உடனே ஒரு கிராமத்துல ஒரு அடி பைப் இருந்தது, ஹேண்ட் பம்ப். நான் அந்த ஊர்ல இருக்கிறவங்கிட்ட போய் இந்த ஹேண்ட் பம்ப்ல தண்ணி குடிக்கட்டுமான்னு கேட்டேன். எனக்கு கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட உடனே கேட்டாங்க, எங்க ஊர்ல முதல்ல யார் போனாலும் 2 கேள்வி கேட்பாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்? ஏன்னா எவ்ரிபடி இஸ் a கிரிமினல் அட்டாச்மெண்ட் உள்ள ஆட்கள். அதனால எந்த போலீஸ் ஸ்டேஷன், கோன்சா தானா? 2வது கேள்வி, என்ன ஜாதி? முதல்ல சொல்லிட்டேன் நான் டெஹ்ரியான்ஸ்ல இருந்து வர்றேன்ட்டு. ஆனா இல்ல நான் வந்து சொல்லிட்டேன் மதராசின்னு சொன்னேன். எந்த ஊர்? ஏன்னா அப்பதான் மதராசின்னு சொல்லிட்டேன். அடுத்த கேள்வி என்ன ஜாதின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏசு கிறிஸ்து ஜாதி அப்படின்னு. அவன் ஏசு கிறிஸ்துங்கிற பேரை கேட்டதே இல்லை. அவனுக்கு தெரிஞ்செல்லாம் ஹிந்து முஸ்லீம். உடனே ஒருத்தன் சொன்னா, இந்துவா முஸ்லீமா சொல்லு. நான் சொன்னேன் 2ம் இல்லை அப்படின்னு. இங்க ஊர்ல தண்ணி போடா. என் நாக்கு ஒரு நாய்க்கு வெளியே வர்ற மாதிரி வர்ற அளவுக்கு அப்படியே கரைஞ்சிருக்குது. தண்ணி அந்த பைப்பில் குடிக்க விடல. அப்ப நான் நினைச்சேன், ஒருவேளை மதராசின்னு சொன்னதுனாலதான் இவங்க நம்மளை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களா போலன்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் சைக்கிளை தள்ளிக்கிட்டே போய் இன்னொரு வீட்டில் ஒரு அம்மா நின்று இருந்தாங்க, 65 வயசு. அவங்க நின்று இருந்தவங்கன்னு அவங்கள பார்த்து, தாய் மாதிரி இருக்காங்க, இவங்களா தண்ணி கொடுப்பாங்கன்னு. அம்மா தண்ணி வேணும்னு சொன்னோடனே அவ வேகமா அந்த வாசலை பூட்டி அடிச்சிட்டு, பொம்பளைட்ட பேக்க உனக்கு வெக்கமா இல்லை? எனக்கு 27 வயசு, அவளுக்கு 65 வயசு. கதவை டப்புன்னு அடிச்சிட்டு, பொம்பளைட்ட பேச உனக்கு வெக்கமா இல்லன்னு சொல்லிட்டா. ஏன்னா பொம்பளை அந்த நாட்கள் பார்க்க முடியாது. இதுக்குள்ள அந்த கிழமை அவனுக்கு 75 வயசு. யாருடா ஏன் பெஞ்சாதிட்ட பேசுறது? அவன் கம்ப தூக்கிட்டு வரான். அங்க இருந்து ஓடினேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னு அடுத்த கிராமம் 4 கிலோமீட்டர் தள்ளி. 6 kilometers without water. You can just understand in a cycle. அப்ப அங்க போய் அங்க ஒரு 45 வயசு ஆள் நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் 4-5 பேர் அங்க ஒரு வயல்ல கொஞ்சம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் இவரை போய் கேட்டேன், ஐயா கொஞ்சம் தண்ணி குடிக்கணும். அவர் மறுபடியும் இதே கேள்வி கேட்டார், எந்த ஊருன்னுட்டு. நான் நினைச்சேன் மதராசின்னு சொன்னாதான் இவன் நம்ம வெறுக்கிறான், அதனால தமிழ் அப்படின்னேன். நான் தமிழ்நாடுன்னு சொன்னதுதான், டேய் இவனுக்கு தாண்டா இந்தி ஒளிய சொன்ன ஆளு, வாங்கடா அடி நொறுக்கலாங்கிறான். You can just understand a missionary sold out for God, willing to give them the good news, but they never heard about Jesus. அந்த ஆளு தான் சொன்னா. நான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, நடுங்கிட்டு இருக்கிறேன்.
பக்கத்துல இருக்கிற வாய்க்கால காட்டுறான். இந்த வாய்க்கால் தண்ணி குடிடா. அவ்வளவு தண்ணி ஓடுது இல்ல, புது மழை பெஞ்சதுனால சிகப்பு தண்ணி செத்த நாய் மிதந்து போகுது, அதை காட்டி குடிச்சான். whether you believe it or not, several times I drank that water, many days. இங்க யார்கிட்ட கேட்டாலும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ஜாதி கேட்பாங்க, எந்த ஊருமாங்க, எதுக்கு வம்பு, இதை குடிக்கலாம். நல்லா கவனிங்க. சென்னையில 1967 வருஷத்துல ஏர் கண்டிஷன் ரூம்ல வேலை பார்த்தவன். 1967. Today many people are having air conditioning in Chennai. I was in a highly paying company, an European company, as a tool designer. I was in an air conditioned room. During that time there were 3 phones on my table. That was my position. But now I was treated like a dog. நல்லா கவனிங்க. நான் இன்னைக்கும் சொல்றேன், 40 years அந்த உலகத்துல ஆண்டவருக்கு மிஷனரியா வாழ்ந்த ஒரு நாளும் நான் என்ன ஆண்டவர் அழைச்சதுக்காக வருத்தப்பட்டதே இல்லை. Never I was depressed, never I was dejected, never I was disappointed. I said, I am obedient to the heavenly call. பவுலும் அதை தான் சொன்னா. எப்பா, நீ அநேக நேரங்களில் நிர்வாணமா இருக்க வேண்டியிருக்கும், ஓகே லார்ட். அநேக நேரங்களில் பசியா இருக்க வேண்டியிருக்கும், ஓகே லார்ட். உன்னை தமஸ்குல பிரசங்கம் பண்ணும்போது அழுக்கு மூட்டை மாதிரி வச்சு ஒரு கூடையில தான்ப்பா இறக்குவாங்க, ஓகே லார்ட். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதான் இருக்கவில்லை. என்ன ஒன்ன கொண்டுதான் சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிற மக்களை விடுதலை ஆக்க முடியும். உன்னை கண்டுதான் விக்கிரகங்களுக்கு தங்களை விற்று போட்டு பிசாசுகளுக்கு பலியிடுகிற மக்களை விடுதலை ஆக்க முடியும்பா. உன்னை கண்டுதான் கிரிமினல் வாழ்க்கை வாழ்த்து தங்களையும் மற்றவங்களையும் அழித்துக் கொண்டிருக்கிற விடுதலை ஆகிறதுக்கு ஒன்னதாம நம்புறேன், அதுக்கு தாம ஒன்னையும் அழைச்சேன் அப்படின்னு சொன்ன போது மறுபடி சொன்ன ஒரே வார்த்தை, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனா இருக்கவில்லை. இந்த உலகத்துல ஒருவேளை அங்க சிங்கப்பூர்ல நடக்கிற மாந்திரிகங்களை நீங்க வெளியே இருந்து பார்க்க முடியாது. எவ்ரிதிங் இஸ் கிளீன், நீட். Get into the houses. I've been to many Chinese houses. அங்க இருக்கிற மாந்திரிகங்களை அறிவாயோ, அந்த இருக்கிற காரியங்களை அறிவாயோ, இங்க இருக்கிற மக்கள் கட்டப்பட்டிருக்கிற நிலையை அறிவாயோ. Go and talk with immigrant workers. They will tell stories about their family and their condition, why they have come all over to Singapore. சொல்லுவாங்க, எங்க வீட்டுல எங்களுக்கு எல்லாமே இப்படிதான் இருந்தது, தருத்தர் ஐட்டம், யாரோ செய்வன வச்சுட்டாங்க, வேற வழி இல்லாம என் குடும்பத்துல என் தங்கச்சிமார்களுக்கு கல்யாணம் கட்டுறதுக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு சோறு கொடுக்கறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. இவங்களை விடுதலை ஆக்குறது பீகார்ல இருக்க நான் இல்ல, நீங்க தான். இந்தியாவிலிருந்து வந்திருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, தேங்க்யூ. God has brought it here so that you can see the world. But there is a great need back home. என்னுடைய நேத்து கிளிப்பிங்களும் என்னை கிளிப்பிங்களும், I can take you to places where people are tied up with satanic forces like anything. தன் பிள்ளைகளை கங்கையில தூக்கி எறிகிறவளை நீங்கள் பார்க்கலாம் பாப விமோசனத்துக்காக. நேற்றைய தினத்தில் முந்தின நாள் சொன்னேன், எனக்கு 6 பிள்ளைகள் என்று. One of my children was about to be thrown in the river for the remission of their sin. That's why he became my son. என்னுடைய ஒரு மகன், அவனை தூக்கி ஆத்துல போன அம்மா எதுக்கு தெரியுமா? பாவ நிவாரணத்துக்காக. தெரிஞ்ச நாங்க பிடிச்சு இழுத்து பிள்ளைய இன்னைக்கு MBA படிக்க வச்சிருக்கோம். அந்த மகன் என் காலை பிடிப்பா வந்து ராத்திரியில நான் படுக்கையில இருக்கும்போது மசாஜ் பண்ணுவான். 12 மணி ஆனாலும் நான் வந்துட்டு சொல்லுவேன், டே தம்பி வேண்டாண்டா, போய் படுடா, ரெஸ்ட் எடுடா. அவன் சொல்லுவான், டாடி யூ கேவ் மீ லைஃப், நீங்க மட்டும் என்னைய காப்பாத்தாம இருந்தா நான் தண்ணியோட போயிருப்பேன் என் தாயினுடைய பாவ பரிகாரத்துக்காக. அதனாலதான் காலை பிடிக்கிறேன் டாடி.
யூ கேன் கம் டு மை ஹோம். நான் இதை சில நேரம் சொல்லியிருக்கேன், நான் சொல்லாத சிலர் இருக்கீங்க. என்னுடைய லாஸ்ட் சைல்டு, ஷீ இஸ் ஒன்லி 6 years old, ஷாரன். அவளுக்கு ஒரு கை இல்ல, ஒரு விரல், ஒரு கால்ல 3 விரல் இல்ல. அவ எனக்கு பிள்ளையா இருக்கிற என்னுடைய 6வது மகள். கவனிங்க, அவ பிறந்த 2வது நாள் அவருடைய தாய் அந்த பிள்ளையை கொல்லுவதற்கு ட்ரெயின் முன்னால வச்சா. ஆனா ட்ரெயின் லேட்டா வந்ததுனால பிள்ளை உருண்டு கீழே வந்துச்சு. ட்ரெயின் போயிட்டு அம்மா போயிட்டாங்க. 2 நாள் பிள்ளை அங்க கிடந்தா. 2 நாய், தெரு நாய் வந்து அவளை சாப்பிட ஆரம்பிச்சது. இன்னைக்கு என் மகிட்ட கேட்டா, இந்த கையை நாச்சுன்னா நாயை தின்னுட்டுன்னு சொல்லுவா. ஒரு நாய் அங்க 3 விரல தின்னுட்டு, ஒரு நாய் இந்த முழு கையும் தின்னுட்டு. அதை ஒரு ஏழை மனுஷன் பார்த்துட்டு வந்து அந்த நாயை துரத்திட்டு அதை ஒரு அழுக்கு துணியில சுத்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போனா. சசராம்ங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ், நர்ஸும் இல்லை டாக்டரும் இல்லை, ஒரு வார்டு பாய் அந்த பிள்ளைய ஒரு பேண்டேஜ் துணியில வச்சு 2 நாள் சாப்பாடும் இல்லாம மருந்து இல்லாம வச்சிருந்தான். என் மனைவிக்கு கேள்விப்பட்டு ஓடி போய் எடுத்துட்டு வந்து எங்க ஆஸ்பத்திரியில அவளுக்கு அம்பியூட் பண்ணும்போது இவ்வளவு அம்பியூட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. காலர் போன் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு, அதை மூடுறதுக்கு சதை இல்லை. அவங்க சகோதரிகளா சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. சதை அடுத்த நாள் வந்துட்டு ஒரு வாரத்துல 5 மிராக்கள் இந்த மகா பார்த்துட்டா. ட்ரெயின் சாகடிக்கல, நாய் சாப்பிட்டு முடிக்கல, அவனுடைய அழுக்கு துணி இன்ஃபெக்ஷனை கொண்டு வரல. 2 நாள் பிறந்த பிள்ளைக்கு ஒரு ஆகாரமோ ஒரு மருந்தோ இல்லாம சர்வை பண்ணிட்டா. ஆபரேஷன் விசிட் பண்ணிட்டா. நான் ஊழியத்து போயிருந்தேன். என் மனைவி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, டாடி நமக்கு ஒரு பிள்ளை கிடைச்சிருக்கு. நான் சொன்ன, உனக்கு பிள்ளை பைத்தியம் போகாதா? வந்து பாருங்க, நீங்களே அரவணைச்சுக்கிடுவீங்க. when I came, it was on the bed. ஒரு சிறகுள்ள ஒரு ஏஞ்சல் அங்க படுத்திருந்தது. எடுத்து முத்தமிட்டேன். அவள் என் மகளானா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இது மாதிரி என்கிட்ட இருக்கிற 2000 பிள்ளைங்க கதையை நான் சொல்லணும்னு நீங்க அழுதுருவீங்க. அவங்களுக்கு நான் வாழ்வு கொடுக்கறதுக்கு நான் அன்னைக்கு கீழ்ப்படியாம இருந்தேன்னா இந்த பிள்ளைகள்லாம் நாய்க்கும் பேய்க்கும் இரையாயிருப்பாங்க. இன்றைக்கும் 1000ங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது சகோதரா. இன்றைக்கும் 1000ங்கள் இப்படியாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து அவர்களை விடுவிக்கிறதற்கு ஒரு மனுஷன் சொல்லித்தானாக வேண்டும். அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. You may need to pay a price, but somebody must. என் இயேசு இவ்வளவு பெரிய விலைக்கரையத்தை செலுத்தி என்னை வாங்கினது உண்மை என்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்கு அந்த நற்செய்தியை சொல்லுவதற்கு ஏதாவது ஒரு விலைக்கரையும் செலுத்தி தாங்க பிரதர் ஆகணும். Our missionaries are not highly paid. Very feeble allowance they get. Very feeble allowance. But what we have done, I want to tell you, we have adopted Bhutan missionaries. எவ்வளவு salary தெரியுமா? ஒரு மிஷனரிக்கு ஒரு பிரேயர் குரூப் கொடுக்கிற 3000 rupees. Sometimes we get more money, but sometimes we don't give because we don't have. ஆனா அந்த மிஷனரிஸை நான் சேலஞ்ச் பண்ணேன். நாங்க எல்லாரும் சேர்ந்து அந்த மிஷன் பூட்டான ஆண்டவர்களை கொண்டு வரணுங்கிறதுக்காக 3 வருஷம் பூட்டான அடாப்ட் பண்ணிருக்கோம். வெளிநாட்டு பணத்தையோ தமிழ்நாட்டு பணத்தையோ நம்பாம நாங்களே சாக்ரிஃபைஸ் பண்ணோம். ஏன்னா பீகார்ல இருந்து புத்திசம் பூட்டானுக்கு கொடுக்கப்பட்டது. பீகார்ல இருக்க நம்ம விதையாகி அவங்களை ரட்சிக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு திட்டம் போட்டு 3 வருஷத்துக்கு. ஏன் தெரியுமா? பூட்டானுக்கு போனீங்கன்னா யாராவது குடும்பத்துல செத்துட்டாங்கன்னா அந்த பணத்தை மங்ஸ் வர்றது வரைக்கும் புதைக்க முடியாது. ஒரு குழிய தோண்டி ஒரு கட்டைய போட்டு அந்த பணத்தை கயிறுல கட்டி தொங்க விட்டு மேல சும்மா ஏதாவது போட்டு மூடி வச்சிருப்பாங்க. அதை அழுகி நாரி அந்த பணம் அப்படியே உருகி உளுந்துகிட்டே இருக்கும். நாற்றம் எடுக்க முடியாது. சில நேரங்கள்ல அது மலைப்பகுதியா இருக்கப்படினால இந்த மங்ஸ் வர்றதுக்கு 45 days ஆகும். It will be stinging. அந்த மங்ஸ் வந்து அந்த பணத்தை எடுத்து
200 பேருக்கு அவங்க சாப்பாடு போட்டப்படதான் அதை புதைக்க முடியும். தட் இஸ் புத்திசம். உங்க ஊர்ல இருக்கிற புத்திசத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது. என் கூட வாங்க, காட்டி கொடுக்கிற வாட் இஸ் புத்திசம். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டாமா? இன்றைக்கு அழகாக பாடுகிறாய், நன்றி பலிபீடம் கட்டுவோன்னு பாடுறிய, நன்மைகள் செய்தார்னு பாடுறிய. ஆனா கிறிஸ்துவின் அன்பை அறியாததுனால, நான் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு மனுஷன் வந்து என்கிட்ட 10,000 ரூபாய் கடன் கேட்டான். இஸ் ஒர்க்கிங் இன் அவர் ஆர்கனைசேஷன். நான் கேட்டேன், எதுக்கு பாடுன்னு கேட்டேன். எங்க தாத்தா செத்து போனாரு, ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் சோறு போட்டாதான் என்னைய ஊர்ல குடியிருக்க விடுவாங்க. எங்க தாத்தா எங்க போனான்னு தெரியல, என்கிட்ட 10 ரூபாய் இல்ல சார், 10,000 ரூபாய் கொடுங்க, சோறு போட்டுட்டு எப்படியாவது அவரை பரலோகத்துக்கு அனுப்பினேன். பரலோகத்துக்கு அனுப்புவாரா? தட் இஸ் ஹிந்துயிசம். லிசன், people of God, you always look into your blessing and say a big hallelujah. Praise God. I praise God for what he has done for me. பட் நீங்க ஆண்டவர் சொன்னது போல கண்களை ஏறெடுத்து பார்த்தா, உங்களை சுத்தி இருக்கிற புத்தியர்களும் உங்களை சுத்தி இருக்கிற இந்துக்களும் படுகிற பாடும் வேதனையும் உங்க கண்களை மறைச்சு வச்சிருமோ. மரணத்தை வென்றவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று பாடுகிறீர்களே, மரணத்தை வென்ற இயேசுவை எவர்களுக்கு சொல்வதற்கு நாதி இல்லை ஐயா, ஆட்கள் இல்லை ஐயா. அதனால்தான் என் ஜனம் தன்னை உருவ குத்தி கொள்ளுது ஐயா. Listen, who will be obedient like Paul? Paul ஒரு ராத்திரி முழுதும் நீ கடல்ல நீந்த வேண்டியிருக்கும். எஸ் லார்ட். ஊரா நீ துரத்துவாங்க. எஸ் லார்ட். You are a powerful preacher, but still உன் கையே வேலை செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு. ஒருத்தனும் காணிக்க கொடுக்க மாட்டான், ஒரு சபையும் காணிக்க கொடுக்காது. பிலிப்பு சபை நினைச்சா எப்பமா அனுப்பும். நீ ஸ்தாபித்த சபைகள் உன்னை சப்போர்ட் பண்ணாது. ஆனா இங்க சிங்கப்பூர்ல நிறைய சபை உண்டானது காரணம், that is a better income than any other job. எத்தனை பாஸ்டர் எனக்கு தெரியுமா அந்த சிங்கப்பூர்ல? அவங்க வேலை செய்யும் போது அவங்களுக்கு $10,000 தான் சம்பளம். இன்னைக்கு $2 லட்சம் சம்பளம். ஏன்னா காணிக்க கொடுத்தா கணக்கும் வைக்க வேண்டியதில்லை. Have you ever checked what is the income of your pastor and your church? No. அவர் வேலையை விட முன்னால் அவர் சொல்லுவார், நான் வேலையை விட்டு விட்டு ஊழியத்துக்கு வந்தேன். உனக்கு அப்பமே தெரிஞ்சிருக்கு 20 மடங்கு இங்க சம்பளம் கிடைக்கும்னுட்டு. ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என்னத்தையாவது காட்டி பயமுறுத்தி அவனு பால் கறக்கிற மாதிரி ரத்தத்தை கறக்கிறதுக்கு உனக்கு கலை தெரிஞ்சதுனால நீ பாஸ்டர் ஆயிட்ட. I am not talking about these people, those who are being paid. ஏன்னா இவங்ககிட்ட $1 காணி கொடுத்தா உடனே பில்லு கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட காணி கொடுத்தா பில்லே கிடையாது. ஆனா நம்ம ஏமாளிகள் அவங்கள தான் நம்பி கொடுப்போம். எனக்காக ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்றாரு, ராத்திரி முழுவதும் கொரட்டை போட்டு தூங்குறாரு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்காக ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்றாருன்னுட்டு. யோசித்து பாத்தீங்களா? எதுக்கு தெரியுமா காணி கொடுக்கணும்? எங்கேயோ அறியாத ஒரு ஜனம், தெரியாத ஜனம், அவங்க மத்தியில நாயே பேயன்னுட்டு. Paul was not supported by any other church other than the Philippian church. Read your Bible. He established churches all over every country, but only Philip. நீங்கள் ஒரு வாசிக்கலாம் அந்த வசனத்தை. பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம். பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் வாசிக்கலாம் 15வது வசனம். மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். No other church helped me in my missionary journey. You 1 or 2 times helped me. Paul, will you be obedient to the call? Yes, sir. இன்னொரு காரியத்தை வாசிக்கலாம்.
வாசிங்கள், அவனுடைய நிலைமை பாருங்க. 2 கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 9 இருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிங்க. எங்களுக்கு தோன்றுகிறபடி தேவன் அப்போஸ்தலர்களாகிய எங்களை மரணத்துக்கு குறிக்கப்பட்டவர்கள் போல கடைசியானவர்களாய் காணப்பட பண்ணினார். நாங்கள் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் பைத்தியக்காரர். நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர். நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள். நாங்கள் கனவீனர். இந்நேரம் வரைக்கும் after preaching in several countries and established thousands of churches, இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்கள், தாகமுள்ளவர்கள், நிர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்களாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். துன்பப்பட்டு சகிக்கிறோம். தூசிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். Sir, a man who established churches in all nations in the then known world, it is his testimony. எல்லாரும் எங்களை டாய்லெட் பேப்பரை தான் யூஸ் பண்றாங்க, துடைச்சு போடுகிற கந்தே போலான. இதைத்தான் ஆண்டவர் காண்பித்தார். என் நாமத்து நிமித்தம் எவ்வளவா பாடுபடணும்னு காண்பிக்க போறோம். அவனுக்கு ராஜாக்கள் முன்னால் நிறுத்துவேன், ஆனா அதுக்கு முன்னால எவ்வளவாய் பாடுபட போனு காண்பிப்பேன். அந்த தரிசனத்தை கண்ட பின்பு பவுலுக்கு ஒரு பெரிய காரியம் தோன்றுகிறது. இந்த பரம தரிசனத்திற்கு நான் கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை. Friends, here's a challenge. By the grace of God, wherever I go, I am treated well, taken care well. I am treated like a king. But whenever I read this, I cry. But it's not always. சிங்கப்பூர்ல போனா செல்வ சிங் வீட்டில் உட்கார வச்சு காலை பிடிக்கிறதுக்கு 2 தம்பிமார் வந்து காலை பிடிக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணி போயினோடனே காலை பிடிக்கிறாங்க, அதை போடுறாங்க, அதை சாப்பிடுங்க. இன்னைக்கு மத்தியானம் ஒரு வீட்டுக்கு சாப்பாடு வச்சிருந்தேன், மேஜை முழுவதும் நிறைச்சு வச்சுட்டாங்க. நேற்று ராத்திரி ஒரு மேஜை முழுவதும் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அந்த நிலைமையில இருக்குது. ஐ எம் ட்ரீட்டட் வெல். பட் when I go to a mission field, I am not treated like that. I sleep under the tree even today. பீகார்ல சில நேரம் அண்ணன் வந்திருக்காருன்னு சொல்லி கட்டில் போடுவாங்க, அது மேல ஒரு பெட்டு போடுவாங்க. அந்த பெட்ல கடுகு எண்ணெய் அப்படியே ஊறி போய் அதை நீங்க மூடி படுத்தீங்கன்னா உங்களுக்கு எய்ட்ஸ் வந்துடும். உட்காருங்க அண்ணன்னு சொன்னா நான் சில நேரம் சொல்லியிருக்கேன், ஏன்னா அதுல உட்கார்றதுக்கு மனசே வராது, ஒட்டிக்கோ. நான் சொல்லுவேன், நான் வெறுங்கட்டிலே உட்கார்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தூக்கி வச்சுட்டு அதுல உட்கார்ந்தேன்னா மூட்டை பூச்சி அங்க எங்க கடிக்கும், உட்கார விடாது. என்னண்ணே இப்படி நெளிறீங்களே? இல்ல உங்க வீட்டுல கொஞ்சம் என் ரத்தம் வேணும் போல தெரியுது. ராத்திரி முழுவதும் கொசு அடிக்கணும். ஆனா அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு யாருமே இருக்க முடியாத. லிசன் சார், நம்ம ஒரு preachersலாம் God called us for ministry and that's why I wear a suit for $5,000. See, God blesses me. அவங்க இந்த பவுலை பார்த்து சிரிப்பாங்க. இவனுக்கு விசுவாசமே கிடையாது. ப்ராஸ்பரிட்டி தியரி பேசுறவங்க. பவுலுக்கு விசுவாசமே இல்லையா, அதனால தான் முண்டமா இருந்தாராம். ஹலோ, இன்றைய விசுவாச வீரர்கள் பாருங்க. இன்றைக்கு இந்த ராத்திரி வந்திருக்கிறார். என்ன வந்தாலும் நம்புவேன்,
என் நேச மீட்பரை யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். பாடலாம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. 2 நிமிஷத்துல அவனுடைய 2வது தரிசனத்தை மாத்திரம் காட்டிட்டு நான் முடிக்க விரும்புறேன். bear with me for another 5 minutes. திருப்புங்கள் அப்போஸ்தலர் 16வது அதிகாரம், 16th chapter of Acts. 6வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். அவர்கள் Paul and his team அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது காடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து 7வது வசனம் ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் பேசுறதுக்கு நேரம் இல்ல. Paul and his team wanted to go to the established churches so that they can be strengthened more. ஆசியா மைனர்ல போய் அவங்க ஸ்தாபித்த சபைகளை ஸ்திரப்படுத்துறதுக்கு போலான்னு சொன்னபோது யாரும் வேண்டான்னு சொல்லிட்டா? சொல்லுங்க. ஆமா, வேற இடத்துக்கு போலான்னு சொன்னா எதுக்கு? எஸ்டாப்ளிஷ் சர்ச்சில் போனா ஒழுங்கா சோறாவது கிடைக்கும், எஸ்டாப்ளிஷ் சேல போனா கொஞ்சம் காணிக்கையாவது கிடைக்கும், கொஞ்சம் சேவையாவது கிடைக்கும் சொல்ல போது இந்த ஆவியானவர் பொல்லாத ஆவியானவர். இன்றைக்கு சபைகள்ல வேலை செய்யற ஆவியானவர் சொல்லல, பவுல நடத்தின ஆவியானவர் சொல்றேன். போக விட்டாது இருந்தார். உடனே அவங்க ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ண உடனே என்ன நடந்துச்சு? வாசிக்கலாம், இப்ப வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல. அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. I am going to talk about the second vision. அங்கே தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில் மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. நீங்க வீட்டுல போய் இந்த அதிகாரத்தை படிச்சீங்க. இவன் ஜெபம் பண்றாங்க. God very specifically gave a vision. தரிசனம். அந்த தரிசனத்துல என்ன? மக்கதோனியா இதுவரைக்கும் சுவிசேஷமா அறிவிக்கப்படாத மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து இதுவரைக்கும் அறிவிக்கலையா, வாங்கய்யா உதவி செய்யுங்க. இப்ப நான் கேட்கிறேன், உங்களுக்கு அமெரிக்கால இருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் வருது, ஆப்கானிஸ்தானத்துல இருந்தும் அப்கானிஸ்தான் வருது. How many will prefer Afghanistan? கையை வைத்துங்க பார்க்கலாம். கலிபோர்னியா ஹை, புளோரிடா ஹை, நியூயார்க் ஹை, ஆனா ஆப்கானிஸ்தான்ல காபூல் தி கேபிட்டல். இன்னும் ஹரேத் ஈரான் பார்டர்ல இருக்கிற ஒரு சின்ன பட்டணம். நாங்கெல்லாம் போயிருக்கனால சொல்றேன். இல்ல சரி, ஈரான் அல்ல, ஏமன், சரி அவ்வளவு தூரம் போனா மியான்மர். இங்க இப்ப பாருங்க, அவனுக்கு முன்னால ஒண்ணு ஆசை இருக்குது, போய் எல்லா சபையும் ஸ்ட்ரென்தன் பண்ணலாங்கிற ஆசைனால்தான் டீமை கூட்டு போலான்னு பாக்குறான். ஆனா ஜோம் பண்ணா ஆண்டவர் வேற தரிசனம் கொடுக்கிறார். மக்கதோனியா
அறியாத அறிவிக்கப்படாத ஒரு இடத்துல தெரியாத ஒரு மனுஷன் வந்து உதவி செய்யணும். பக்கத்துல இருக்கவங்களை கேளுங்க, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? ஆனா ஒரு ஆளையுமே தெரியாது. ஆமா, ஒரு ஆளையும் தெரியாது. போய் ஒருத்திக்கு சாசு விரட்டினா ஜெயில போட்டுருவான். ஒரு குறி சொல்லுகிற ஆவி உள்ள ஒருத்திக்கு பிசாசு தான் விரட்டினார் ஐயா. அவளுக்குள்ள இருக்கிற குறி சொல்லி அதுக்கு என்ன பேமெண்ட்? ஜெயில் மட்டும் இல்ல, அடி போட்டு காலையும் கையும் கட்டி போட்டு வச்சிருக்குது. ஆண்டவரே, அந்த பரம தரிசனத்துக்கு, இந்த தரிசனத்துல ஆண்டவர் போன்னு சொல்லல. லிசன், முதல் தரிசனத்துல நீ போ, ரெண்டாவது தரிசனம் வா. யார் சொல்றது? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, யாரோ உங்களை கூப்பிடுறாங்க. என்னை அனுப்பும் ராஜாவே, என்னை அனுப்பிடும், என்னை அனுப்பிடும் ராஜாவே. இது நிறைய பேர் பாடிக்கிட்டு இருப்பாங்க, என்ன அனுப்ப மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னொரு தரிசனம் இருக்குது, வா வா வா. முதல் தரிசனத்துக்கு கீழ்ப்படி இருக்க ரெடி ஆண்டவரே. இஃப் யூ சே கோ, ஐ வில் கோ. நீ சொல்லல ஆண்டவர், அதனால போக மாட்டேங்கிறேன். என்னைய ஆண்டவர் கூப்பிடணும். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, என்னைய மாதிரி ஒரு கால் போன பிறதான் உன்னை கூப்பிடுவாரு. ஒரு கால் தான் இருக்கணுமா, 2 கால் இருக்க கூடாதான். ஆல்ரெடி யூ ஹேவ் காட் 2 கால்ஸ். 2 கால். ஒரு கால் யூ கோ, அனதர் கால் யூ செட் கம். 2 கால் இருக்குல்ல. உங்க காலை பார்த்து சொல்லுங்க, காலே காலே 2 இருக்கிறப்பா. ஒரு கால் போ, அடுத்த கால் பக்கத்துல கை பிடிச்சுங்க. எதுக்காவது ஒண்ணுக்காவது கீழ்பிடிப்பா. ஒண்ணுக்காவது கீழ்பிடிப்பா, ஒரு காரியத்துக்காவது கீழ்பிடி. அவர் போனாலும் போக மாட்டேங்கிற, இவன் வானாலும் போக மாட்டேங்கிற. ஆனா இங்க பாடும்போது, உமக்கு வந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் எங்க மாமனார் வீட்டுக்காக. உமக்கு, அது பிராக்கெட்ல இருக்குது, உமக்கு உகந்த பலியாய் மாமனாருக்காக ஒப்பு கொடுத்தேன். திங்க் திங்க் திங்க். மக்கதோனிய மனுஷன் ஒருவன் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க வர்றோம்னால, போன வாரம் பாலுமாத் என்கிற ஒரு இடத்துல நக்சலைட்டுகளால் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியில் 3 நாட்கள் கூட்டத்தில் பேச போயிருந்தேன். முதல் நாள் கூட்டத்தில் வந்த ஒரு மனுஷன் என்னை வலுக்கட்டாயமா தன ஊருக்கு கூட்டு போனார். நான் கேட்டேன், என் கார் போகுமான்னு கேட்டேன். அதெல்லாம் போகுனாரு. ஆனா பாதி வழிதான் போக முடிஞ்சது. அதுக்கு பிறகு நடக்கத்தான் சொன்னேன். ஏன்னா கார் கீழே தட்டுது. ரோடு இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்ற ரோடு. நான் என் காரை விட்டுட்டு 3 கிலோமீட்டர் நடந்து அவரோட உள்ள போன பிறகு அவர் கண்ணில் 2 கண்ணீர். ஒரு அரசியல்வாதி தன் நிலத்தை காட்டி, நிலம் இதுல 20 ஏக்கர் இருக்குது, பாதினாலும் தந்துடுறேன், உடனடி 5 ஏக்கர் கொடுத்துட முடியும், சுத்தி 10 கிராமம் இருக்குயா. ஒரு மனுஷன் உண்மை தேவன்னு சொல்லல. நீங்க நேற்று சொன்ன செய்தி என்ன தொட்டுடுச்சியா? என் மக்கள் கர்மா என்று சொல்லப்படுகிற ஒரு ஃபெஸ்டிவலுக்கு 2 அல்லது 3 பேரை பலி கொடுக்கறாங்க. வாங்கய்யா வாங்கய்யா. நல்லா கவனிங்க, என்கிட்ட அனுப்புறதுக்கு ஆள் இல்ல. Even though I have got 2,230 workers, but I cannot spare one for that place. It's little bit interior. Is willing to give me a land. I don't have money to build a church there. I don't have a person to go. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் ஆளை தந்தா நான் அனுப்புறேன். அவர் சொன்ன, நீங்களே வந்துருங்க ஐயா. இப்ப எனக்கு சேலஞ்ச். I have to take care of my people. I don't know how to obey. I don't know.
எனக்கு ஆள் இல்லையா, வாங்க என் நிலத்தை தாரேன்னு சொல்லி கெஞ்சிற மனுஷன் என் கண்ணு முன்னாலே இருக்கிறாரு. இன்னைக்கு மத்தியானம் கொஞ்ச நேரம் படுக்கணும்னு படுத்தேன், அவர் முகம் எனக்கு முன்னால வந்துட்டு. 20 ஏக்கர்ல மழை பெஞ்சாதான் ஏதாவது விளையும், அதை நம்பிதான் வாழ்றாரு. ஆனா அந்த இடத்துக்குலாம் அவர் தலைவர். 10 ஏக்கர்னாலும் தந்துடுறேன், 5 ஏக்கராவது இன்னைக்கே தந்துடுறேன்யா, ஏதாவது செய்யுங்கய்யா. ஆள் இல்லம்மா. அவர் போன்னு சொல்றதை கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, வான்னு சொல்றதுக்கும் ஆள் இல்ல. இந்த தரிசனம் உங்களை சும்மா விடக்கூடாது. I am not calling you for Bihar, no. You may not speak Hindi. உங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கறதுல என் உயிர் போயிடும். I am not calling you for Bihar. ஒருவேளை ஆண்டவர் உங்களை பீகார் கழிச்சாங்கன்னா வாங்க. If you are a nurse, come. If you are a doctor, come. If you are a school teacher, come. நீங்க இங்கிலீஷ் இல்ல சிங்கிலீஷ் பேசினாலும் வாங்க. You have a lot of opportunity in my place. Come. I am not stopping you, but I am not calling you for Bihar. There are thousands and thousands of places. God wants somebody to obey. God is looking for some obedient servants, obedient child of God, who can say, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பவில்லை என்று சொல்கிறவர். அப்படின்னா நியாயாசனத்தில் நிற்கும் போது சொல்லுவேன், ஆண்டவரே நீங்க தொந்த தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கலையா, என் மூலம் என் தேசம், என் மூலம் என் உலகம், என் மூலம் என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படட்டும். இதோ வருகிறேன். எல்லாரும் கண்களை மூடலாம், எல்லாரும் அமைதியா. அருமையான நேரத்தில் I don't know, are you sensitive enough to listen to God's voice? There are places all over the world. If you say, here I am, ஆண்டவர் என்ன அனுப்பினாலும் சரி, ஒரு தரிசனத்தில் வந்து ஒரு மனுஷன் கூப்பிட்டாலும் சரி, கீழ்ப்படிவதற்கு என்னையும் என்னுடைய பொருளையும் என்னுடைய நேரத்தையும் என்னுடைய தாளந்துகளையும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் என்று சொல்கிறோம் மாத்திரம். தயவு செய்து எழுப்பி நிற்கலாம். It's not an easy call. It's a really tough call. I am willing to pay a price. I am willing to pay a price. நான் ஒரு விலைக்கரையம் செலுத்துவதற்கு ஆயத்தம் என்று சொல்லுகிறவர்கள், I am going to call you to the front. எழுதி நிற்கிறவர்கள் தயவு செய்து முன்னுக்கு வாருங்கள். I want to pray a special prayer for you because you are listening to the voice of God. You are obedient to the heavenly vision. I am calling you on behalf of the great almighty King of Kings and Lord of Lords. I don't know where from the call comes. Day before yesterday I met a couple. They said 2007 we listened to your message and came to the Lord. Now we feel we must work with you in Bihar. We both are physiotherapists. We are getting good money here, but we want to throw and come to Bihar. That may be you. That may be you. Your village may need you. Your state may need you. Your people may need you. And unknown nations are calling you, come! Come and help us! இன்றைக்கு மத்தியானத்துல 3 சகோதரர்கள் வந்து சொன்னாங்க, ஐயா எங்க ஊர்ல யாருமே கிறிஸ்துவ அறிவிக்கிறவங்க இல்ல, நாங்க 3 பேர் தான் இங்க வந்து இந்த ஜெம்ஸ் மிஷன்ஸ் மூலம் நடந்த கூட்டத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு இருக்கிறோம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, எங்க ஊரே ஆண்டவர்களை கொண்டு வர்றதுக்கு நாங்க எதையாயிலும் செய்யணும்.
you heard the voice of God. I would like to ask the pastors to come to the stage so that we can pray together for these wonderful people. Those who are willing to pay a praise for our God. Come. Come. Wonderful bunch of people. தேவனுக்கென்று எதையாயிலும் செய்வதற்கும் என்ன பாடுபடுவதற்கும் தங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒரு நல்ல கூட்டத்தை தேவன் இங்கே முன்னிலையில கொண்டு வந்திருக்கிறார். They are not going to be ordinary. They are not going to be ordinary. They are not going to be ordinary. This is going to be a very special call for them. This day is a day written in gold letters. God has got a purpose behind every life. இங்க இருக்கிற சில சகோதரர்களை தேவன் அக்னி சம்பிரமாக அக்னியாக அநேக கண்மலைகளை உடைக்கத்தக்கதாக, இதுவரை வழி இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்கத்தக்கதாக, கண்மலைகளை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார் என்கிற வார்த்தையை உண்மையிலே நான் பார்க்கிறேன். இங்கே வந்திருக்கிற கூட்டத்தின் மேலே கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார் என்கிற காரியத்தை பார்க்கிறேன். சாம்பிரலா பாபா அங்கே உட்கார்ந்திருக்கும் இவர்களுக்கு நேராக கரங்களை நீட்டுங்கள். தேவன் இவர்கள் மேல தம்முடைய வல்லமையை இறக்க வேண்டும், தம்முடைய அபிஷேகத்தை வைக்க வேண்டும். இவர்கள் மேல தேவனுடைய வரம் பராக்கிரமம் இறங்க வேண்டும். இவர்கள் சாதாரண பாத்திரங்கள் இல்ல. They are not going to be ordinary. They are going to break the ice. Hallelujah. They are going to make paths, new way for God. Thousands and thousands and thousands will follow Jesus because of the very word of these young people. Thank you, Lord. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோமா? பின்னால இருக்கிறவர்களும் இங்க இருக்கிறவங்க ஆவியின் அபிஷேகம் இந்த நேரத்தில் இவர்கள் ஆட்கொள்ள வேண்டும், இவர்களை மேற்கொள்ள வேண்டும். The power of God, the power of God, the power of God, the power of God, the power of God. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. பின்னால இருக்கிறவங்க எழுந்து நின்று கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவோம் என்று எல்லாரும் கரங்களை தட்டி பாட போகிறோம். If you can display that song here. Hallelujah, hallelujah, hallelujah. காக்கும் கரங்கள் எனக்கு உண்டு, காத்திடுக அந்த ஆண்டவர் கண்மலையை பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் என்கிற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி முன்னால வந்தவர்களும் அந்த உறுதியோடு கூட அந்த நிச்சயத்தோடு கூட நீங்கள் பாட போகிறீர்கள். அந்த உறுதியோடு கூட பாட போகிறீர்கள். தேவன் உங்கள் கரங்களை பிடிக்கிறதை பார்க்கிறேன். I could see the power of God coming upon you in a very very spectacular and specific way. You are not going to be ordinary. Hallelujah, 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 hallelujah. கண்மலைகள் பெயர்க்கும்படி அந்த ஸ்டான்ஸை போடுங்க. ஹalleluya. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவர் கண்மலைகளை பெயர்க்கும்படியாக சிலரை கைப்பிடித்ததை நினைத்து அவர்கள் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பி தேசங்களை தேவனுக்கென்று ஆயத்தப்படுத்த ஜனக்கூட்டங்களை ஜாதிகளை ஆண்டவருக்கென்று திருப்பிக் கொள்வதற்கு ராபாபா ராபாபா கராதா. ஹalleluya, 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 ஹalleluya. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே. எல்லாரும் பாடலாம். இயேசுவை கண்மலைகள் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலன
கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவோ இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை செயலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவோ இயேசுவை, நம்புவோ இயேசுவை, நம்புவோ. புதிய வைராக்கியம், ஒரு புதிய அன்பு, ஒரு புதிய வெளிப்பாடு, வசனத்தை குறித்த தெளிவு உங்களிலே உண்டாவதை நான் காண்கிறேன். I pronounce that blessing upon you. You are going to do something extraordinary. வித்தியாசமான ஒரு கிரியைகளை நடப்பிப்பதற்காக தேவன் உங்களை கைப்பிடித்திருக்கிறார். I am available for you in my mail. நீங்கள் என்னோடு கூட தொடர்பு கொள்ளலாம், இங்கே இருக்கிற போதகர்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். But if you feel like writing to me is for any spiritual advice, I am available. And the email address jabkumar@jamesbihar.org. மறுபடியும் சொல்கிறேன், எல்லாம் ஸ்மால் லெட்டர், jabkumar@jamesbihar.org. If you need any spiritual counseling, I am available. I will definitely answer every letter. அது எனக்கு தான் எழுதணும்ங்கிறதில்லை, இங்க தேவன் போதகர்களை வைத்திருக்கிறார், உங்களை வழி நடத்துகிறவர்களை அவர்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் என்னையும் கான்டாக்ட் பண்ண வேண்டும் என்றால் you are free. தேவன் உங்களை கையில் எடுத்து உபயோகப்படுத்துகிற நாள் தூரத்தில் இல்லை. அவர் அவசரப்படுகிறார். ராஜாவின் காரியம் அவசரம், ராஜாவின் காரியம் அவசரம். அவர் தன் வேலையை செய்து முடிக்க விரும்புகிறபடினால உங்களை நிச்சயமாக உபயோகப்படுத்துவார். அவருக்கு முன்னதாக உத்தமமாய் நடந்து கொள்ள மாத்திரம் கிருபை செய்வாராக. அருமையான போதகர் ஸ்டீபன் ஆசீர்வாதம் உங்களுக்காக ஜெபிக்க அந்த கூட்டத்தை மீதி காரியங்களை பாஸ்டர் எடிசன் அவர்கள் செய்வார்கள். நம் அனைவரும் கரங்களை உயர்த்தி மறுபடியும் இந்த இரவு வேளை கர்த்தரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கும்படியாக இரு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாளிலே, ஆண்டவரே இந்த நாட்களிலே எங்களோடு நீர் இடைப்பட்டீர். ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை கேட்டோம், உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே இதோ ஆண்டவரே எந்த நோக்கத்திற்கென்று இந்த நாட்களிலே இந்த கூட்டங்களிலே நீர் எங்களோடு இடைப்பட்டீரோ அந்த நோக்கம் நிறைவேற மறுபடியும் ஆண்டவரே எங்களை உம்முடைய வல்ல கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே, இதோ இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எழுப்பி விட்டிருக்கிற இந்த அனல் ஆண்டவரே தொடர்ந்து அனல் கொண்டு எரியட்டும். ஆண்டவரே விசேஷமாக இந்த இரவு வேளையிலும் கூட தாசன் ஆண்டவரே அகஸ்டின் ஜெபகுமாருக்காக, அவருடைய அன்பு மனைவி ஆண்டவரே சகோதரி சுபாவுக்காக ஜெபிக்கிறோம். இதோ ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை இந்த தேசத்திலே நிறைவேற்றும்படியாக நேர் அவர்களுடைய ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே இந்த நாட்களில் கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் கூட நம்முடைய தாசனுடைய ஊழியத்தை நினைவு கூறுகிறோம். யாருக்காக நாம் இந்த வேளையிலும் கூட ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே பீகாரில் இன்னும் சந்திக்கப்படாத ஜனங்களை இப்பொழுதும் கூட ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறோம். கர்த்தர் தாமே இதோ ரட்சிக்கப்படாத அந்த ஜனங்கள் மத்தியிலே இதோ ஆண்டவரே கர்த்தாவே பலத்த காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரே ஜெம்ஸ் என்கிற இந்த ஊழியத்தின் மூலமாக இதுவரையிலும் செய்த அநேக நன்மைகளுக்காக நன்றி. ஆனாலும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவரே இதோ இந்த ஊழியத்தின் எல்லையை நீ விரிவுபடுத்த போவதற்காக, பெரிதாக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஊழியரை தொடர்ந்து பலப்படுத்தும் ஆண்டவரே.
அவருக்கு வேண்டிய நல்ல சரீர சுகத்தையும் ஆவிக்குரிய பலத்தையும் தேவன் தொடர்ந்து அருளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற சகல மிஷனரிகளுக்காக, மற்ற ஆர்கனைசேஷனுக்காக, இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். எம்மட்டும் எல்லா தேவைகளையும் ஆண்டவரை நீர் சந்தித்து வந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவே எந்த விதத்திலும் ஆண்டவரே எந்த குறைவும் இல்லாதபடி கர்த்தர் நிறைவாய் தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்திலே ஜெபத்திலும் மற்றவங்களுடைய காணிக்கையிலும் தாங்க ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கிருபை தாரும், பலன் தாரும் ஆண்டவரே. மறுபடியும் இந்த இரவு வேளையிலும் இந்த கூட்டங்களை ஆண்டவரே, இந்த 3வது நாள் கூட்டத்திலே பவுலுடைய தரிசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இந்த இரவு வேளையிலும் உம்முடைய ஜனமாகிய எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே சமாதானத்தோடு இந்த இடத்தை விட்டு போக ஆண்டவரை வழி நடத்தும். எல்லா துதிகான மகிமையும் இயேசு ஒருவருக்கே செலுத்தி இந்த ஜெபங்களை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.